பார்த்தசாரதி, சித்துக்காடு பஞ்சாயத்து, திருவள்ளூர் மாவட்டம், பூந்தமல்லி வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். அம்மா குமாரி. எங்கள் இடத்துல வந்து தவறுதலாக வந்து இங்கே ரேஷன் கடை கட்டிட்டாங்க. தலைவர் வேலுச்சாமியும் முன்னாள் வார்டு மெம்பர் முனிவேலும். இதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்ல, ரயில்வே ஸ்டேஷன் B7 கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்ல. நீங்கள் எந்த ஆண்டு இந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க? 1991 வீடு பின்னாடியே அந்த இடத்த நாங்கள் காசு கொடுத்து குட்டியப்ப மொழியார்கிட்ட இருந்து வாங்கினோம். அது மொத்தம் 27 சென்ட்டுமே வந்து குட்டியப்ப மொழியார் தான் விற்றுருக்காரு. எங்கள் கூட வந்து தேபால், இஷ்டலிங்கம், குணாமால் 3 பேர் சேர்ந்து தான் அந்த இடத்தையும் வாங்கியிருக்காங்க. எங்கள் இடத்த வந்து அத்துமீறி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேலுச்சாமியும் வார்டு மெம்பர் முனிவேலை வந்து ஆக்கிரமித்து ரேஷன் கடை கட்டினாங்க. நாங்கள் அப்போ B7 ரயில்வே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் வந்து இது சிவில் கேஸ் நீங்கள் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் போய் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு ரிட்டு ஃபைல் பண்ணி ஹைகோர்ட்டில் போட்டதில் மனு தள்ளுபடியாகி குமாரி அம்மாள் வந்து சிவில் கோர்ட்டில் போட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க. அதன்படி நாங்கள் என்ன போடணும், பூந்தமல்லி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டு ஆர்டர் போட்டு ஆர்டர் ஃபைல் ஆகி ஆர்டர் வந்துச்சு. அக்டோபர் 22 வந்து ஆர்டர் ஃபைல் ஆகி வந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே தலைவர் வேலை செஞ்சிருந்தது, வேலுச்சாமியும் முனிவேலும் இங்கே வேலை செஞ்சுருந்தாங்க. அது ஆர்டர் எடுத்து போய் லேடிஸை விட்டு ஃபஸ்ட்டு சொன்னால் இல்லை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டினார். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அட்வொகேட்டை கூப்பிட்டு அங்கே போய்ட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வேலுச்சாமி கிட்டே போய் சொன்னால் அந்த ஆர்டரை வச்சுலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்னடா அவ்வளோ பெரிய மயிரான்னு சொல்லி தவாத கொலை மிரட்டெலாம் குத்துனோம். அதுக்கான வீடியோ ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஐயப்பன் ரயில்வே ஸ்டேஷன் B7 ஐயப்பன் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணி CSR போட்டு கொடுத்துட்டு அப்பயே வேலுச்சாமி வந்து என்ன சொன்னார்னா, உங்கள் வீட்டாண்ட நான் 100 பேர் இறக்கி பிரச்சனை பண்ணுவாடான்னு சொல்லி 3ஆவது நாள் நாங்கள் பின்னாடி போயிட்டு ஃபென்சிங் போட்டுன்னு இருக்கிறப்போ அவர் வந்து என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் ஒரு 200 பேருக்கு மேலே கூட்டின்னு வந்து இறக்கி எங்கள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தம்பி, நான் வீட்டில் இல்லை, தம்பியும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் இருந்து என்கொயரி அது எங்கே போயிட்டாங்க, நான் வீட்டில் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் என் மனைவி ஃபோன் பண்ணி இது மாதிரி 2 பேர் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான்னு சொல்லுவேன். நான் ஸ்டேஷன் போன உடனே இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் என்ன பண்ணாரு, இவரும் அவங்க அண்ணன் தான் சொல்லிட்டு எஸ்ஐ ரஞ்சித் குமார் வந்து இவங்க அண்ணன் தான் சொல்லிட்டு என்னை தரன்னு வச்சும் போயிட்டு கீழே செல்லாண்ட போய் ஜெயில் செல்லாண்ட கீழே உட்கார வச்சுட்டு கீழே அண்ணா கயிறு உள்ள எல்லாம் ஜெட்டியெல்லாம் எடுத்து என்ன கலருன்னு சொல்லிட்டு எடுத்து உட்கார வச்சுட்டாரு. என்னையும் என் தம்பியும் அம்மாவையும் உட்கார வச்சுட்டான். எனக்கு ஃபுல்லாக சாப்பாடும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, செல்லில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ உங்கள் பேரில் வந்து FIR பதியப்பட்டிருக்கு? எதுவும் பண்ணல. அது இன்ஸ்பெக்டர் மட்டும் வந்து MLA ப்ரெஷர்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னையும் தம்பியும் உட்கார வச்சுட்டு அண்ணா கயிறு இது பேண்டெல்லாம் அவங்க சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. செயின் வாட்ச் எல்லாம் விட்டு உட்கார வைக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து எந்த ஒரு என்கொயரியும் பண்ணாமல் எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு மறுநாள் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதில் வந்து வேலுச்சாமியும் முனிவேலை வந்து அன்றைக்கி ஸ்டேஷனில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் RTIயில் வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணன்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஐயப்பன் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் மறுநாள் வந்து தினகரன் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. வேலுச்சாமி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, அங்கே முனிவேலும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. திரும்ப வேண்டிய ஐஎஸ் நீலமேகம் அவர்கிட்ட சொன்னதுக்கு வந்து இந்த விஷயம் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து தனியாக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கேட்டதுக்கு வந்து ஒரு ஆடியோ ஃபுட்டேஜே இருக்குது, இது இன்ஸ்பெக்டருக்கு தெரியக்கூடாது, நான் உங்களுக்கு எடுத்து தரேன், இன்ஸ்பெக்டர் வந்து நான் எடுக்கும்போது இன்ஸ்பெக்டர் குறுக்கில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்து மறைச்சு அதுக்கான ஆடியோ ஃபுட்டேஜை நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டேஷன் போனீங்கல்ல, உங்களை வந்து எந்த மாதிரி வந்து உங்களை ட்ரீட் பண்ணாங்க ஸ்டேஷனில்? எனக்கு போய் வெளியே உட்காரணுமா அப்படின்னு என்னை வெளியே உட்கார வச்சுங்க. வெளியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க பிள்ளைட்டு உட்கார வச்சுட்டு வாட்சி மோந்திரம்லாம் கழுத்து என் கையில் கொடுத்து இங்கேயே உட்காந்துருங்கம்மா, இங்கே அனுப்ப மாட்டாங்களா, இங்கே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடம் வந்து உங்கள் பேரில் இருக்கா? என் பேரில் தான். நீங்கள் வாங்கினீங்களா உங்கள் கணவர் வாங்கினாருங்களா? என் கணவர் வாங்கினது என் பேர் வாங்கி என் பேரில் வச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து ரேஷன் கடையே வந்துருச்சுங்க சார். இப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன வந்து பண்ணீங்கன்னா, இப்போ வந்து கோர்ட்டில் வழக்கு வந்து நிலுவையில் இருக்கா இல்லைன்னா அது தீர்ப்பு வந்துருச்சா? கோர்ட் ஆர்டர் இருந்தோம், அதுக்கும் அத்துமீறி அவங்க வந்து கட்டிட்டாங்க. சமீபத்தில் வந்து கரண்ட் MLA வந்து திறந்துட்டாரு.